பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 பார்ட் 2 புதிதாக துவங்க உள்ளோம். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த புக் 2ல முதல் 14 சாப்டர்ஸ் வந்து பார்ட் 1. அந்த பார்ட் 1னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த கேட்டகரியில் எந்த ஹெட்டிங்கில் பகவான் அந்த ஃபர்ஸ்ட் 14 சாப்டர்ஸை தொகுத்து வழங்கியுள்ளார் என்றால் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். அதாவது ignorance evolving into knowledge. அந்த ஹெட்டிங்ல பார்ட் 1 14 சாப்டர்ஸ். இப்போ புக் 2ல பார்ட் 2, இதுல 14 சாப்டர்ஸ். இந்த 14 சாப்டர்ஸ் தான் ஃபைனல் 14 சாப்டர்ஸ் ஆஃப் த லைஃப் டிவைன் புக். இந்த பார்ட் 2 அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஹெட்டிங் என்னன்னா, த நாலேஜ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும், நாலேஜ்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்னா நமக்கு தெரியும். நாலேஜ்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, உண்மையிலே என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் பொருளில் கிடையாது. நாலேஜுங்கிறது அந்த மீனிங் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இது வேற மீனிங். ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்னா ஒரு ஆன்மீக பரிணாமம், அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் இந்த புவியில நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது பகவான் இந்த 14 சாப்டர்ஸ் ஃபுல்லா இந்த ஹெட்டிங்ல தான் டிஸ்கிரைப் பண்றார். ஸோ இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது சாப்டர் 15. சாப்டர் 15 வந்து என்ன, அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ். ரியாலிட்டினா என்ன அப்படின்னா, எகைன் ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்க்கக்கூடாது. பகவானுடைய காயினேஜ், அதாவது வார்த்தையினுடையக்கெல்லாம் வேற மீனிங், அக்கல்ட் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான் பார்க்கணும். நம்ம லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. ரியாலிட்டி அப்படின்னா, நம்ம ரியாலிட்டினா யதார்த்தம் அப்படின்னு சொல்றோம், அது கிடையாது. ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்கறது எல்லாமே அப்பேரண்டான விஷயம். மேற்புறத்துல உலகத்துல பார்க்கறது எல்லாமே வந்து மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அப்பேரண்ட். எது மேற்புறத்தில் காணப்படுகின்றதோ அதுதான் பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற எல்லாமே, நம்மையும் உட்பட, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம், அதுக்குள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பிரிட் தான் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. டிவைன் எலிமெண்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ள அந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு. தமிழ்ல வந்து மெய்ப்பொருள் அப்படிங்கிறோம். மொழிபெயர்ப்பு தான் அதெல்லாம், அவ்வளவுதான். வார்த்தைகளுக்கு ரொம்ப அது நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம், சான்ஸ்கிரிட்ல சொல்லலாம். பட் திஸ் லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம், அதுதான் முக்கியம். ரியாலிட்டின்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருள். தமிழ்ல மொழிபெயர்த்தோம் அப்படின்னா மெய்ப்பொருள். பட் என்ன அதுல அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ட்ரூத், அதுதான் ரியாலிட்டினா. என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அது டிவைன் ட்ரூத். எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அது இருக்கு. மேட்டர்ல இருந்து மனுஷன் வரைக்கும் அது உள்ள அந்த டிவைன் ட்ரூத் தான் உள்ள இருக்கு. அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது. இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1, நாலேஜ்னா என்ன அப்படின்னு பகவான் சொல்றாரு அப்படின்னா,
நாலேஜ் அப்படிங்கிறது புத்தக நாலேஜ் கிடையாது, சாஸ்திர ஞானம் கிடையாது. பண்டிதரா இருக்கலாம், ஒரு வேத விற்பனரா இருக்கலாம், நல்ல பண்டிதரா இருக்கலாம். தட் இஸ் நாட் நாலேஜ். அது அது வந்து அக்வயர்ட் நாலேஜ். அது இங்க நாலேஜ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் அ ட்ரூ செல்ஃப். நமக்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரூ செல்ஃப், அதனுடைய நாலேஜ். நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், எசென்ஷியல் ட்ரூத் இன் ஆல், அதுதான் வந்து நாலேஜ் அப்படிங்கிறது. இது வெறும் நாலேஜ் இல்லை, கான்சியஸ்னஸ். இதுல எது இன்வால்வ் ஆயிருக்கு? கான்சியஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நாலேஜ் அப்படிங்கிறது வெறும் மைண்டோட நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளோட அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது குறித்த அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்குதா, இருந்ததுன்னா அதுதான் நாலேஜ். கான்சியஸ்னஸ் இதுல சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா, நம்ம கான்சியஸ்னஸ் வெறும் மென்டல் லெவல்லே, மனதளவுலயே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து இங்க இங்க குறிப்பிட்ட நாலேஜ் கிடையாது. இன்டெகிரல் நாலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும், எல்லா லெவல்லையும், எல்லா பிளேன்ஸ்லயும் இந்த இந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். எல்லா பிளேன்ஸ்லயும் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ட்ரூத்தினுடைய கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் ரியல் நாலேஜ். அப்படின்னா நாலேஜோட எது அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா, த சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு வந்து அந்த கரெக்டா நமக்கு வந்து நம்மளுடைய ரியல் செல்ஃப் குறித்த அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, தென் அந்த நாலேஜ் ஆஃப் த உள்ள இருக்கக்கூடிய செல்ஃபும் ஆட்டோமேட்டிக்கா கூட வந்துடும். இதுதான் இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த மீனிங்க்கு எல்லாம் பொருள்கள்லாம் நம்ம ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் மீனிங்கோ வேற எங்கேயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரியாது. என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு. அதுவும் அப்புறம் அது குறித்த இன்டெகிரல் நாலேஜ், அதுதான் இங்க சொல்றாரு. ரியாலிட்டி எல்லா இடத்துலையும் அந்த பிரம்மன் இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு, டிவைன் எலிமெண்ட் இருக்கு, அதுதான் ரியாலிட்டி. அது குறித்த இன்டெகிரல் நாலேஜ்னா எல்லா நம்மளுடைய எல்லா பிளேன்ஸ் ஆஃப் த பீயிங்லயும், பிளேன்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ்லயும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து டேர்ன் டுவர்ட்ஸ் தட் ரியாலிட்டி. நம்மளுடைய உணர்வு நிலை அந்த மெய்ப்பொருளை நோக்கி திரும்பி அது குறித்த உணர்வு நிலையில் இருந்ததுன்னா அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. ஏன் நம்ம ரொம்ப தெளிவு வேணும் அப்படின்னா இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் அப்படிங்கிற அந்த பார்ட் 2ல இந்த பொருள் தான் வந்து மீண்டும் 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 நம்ம பார்க்க போறோம். அதனால இது குறித்த தெளிவு வேணும். லிட்டரல் மீனிங் வந்து விட அது பின்னால் இருக்கக்கூடிய அந்த அக்கல்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரியாலிட்டினா என்னங்கிறது மீனிங் வேணும், புரிஞ்சுக்கணும். இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஈவன் இது குறித்த ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அதுக்கு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பகவான் வந்து முண்டகோபனிஷத்துல இருந்தும் சரி, கீதாவில் இருந்தும் சரி சில சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ்பிளனேஷன் பை ஸ்ரீ எம்பி பண்டிட். அதை நம்ம படிச்சுட்டு உள்ள போகலாம். ஏன்னா நம்ம இதுல வர்றதுதான் நம்ம உள்ள பார்க்க போறோம். இது நம்ம என்ன இந்த சைட்டேஷன்ஸ்ல என்ன தீம் இருக்கோ அதுதான் நம்ம அந்த சாப்டருக்குள்ள பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்டேஷனுக்கு உள்ள போகலாம், முண்டகோபனிஷத்துக்குள்ள போகலாம். Book 2, Part 2, The Knowledge and the Spiritual Evolution. Chapter 15, Reality and the Integral Knowledge. Mundaka Upanishad 3.1.5 verse. This self is to be won by the truth and by an integral knowledge. Commentary by
Sri M.P. Pandit, integral knowledge. Basic to all existence is the self, which supports all, regards all, and inheres in all. The self is the fundamental reality in this manifestation of the divine truth, Satyam. It can be reached, known, realized only by following the path of truth. Truth in thought, truth in feeling, truth in action, truth in physical existence is the way. For the truth in becoming has its own law, rhythm, and only by observing the requirements of this law can the truth that poises itself as the self be one. This self cannot be known by the mind, its faculty of intellect. Mental knowledge can only be an approach. It is a very partial and clipped glimpse into the nature of the reality that is the self. The self is an integral reality, and the knowledge proper to it must necessarily be an integral knowledge. The sense knowledge, the reasoning knowledge, speculative knowledge, which are exercises of the mind, are limited in their range. They miss the fuller truth and hence they are faulty. The truth of the self has many aspects. It is one, unitary, but it is also multiple. It has attributes, but it is also free from attributes. It is infinite and eternal, though it makes the finite and the temporal possible in its special projection. This self can hardly be known by mental effort. It can be approached and realized only in consciousness, a consciousness that is open on all levels to the reality. This knowledge that arises in the consciousness that is turned to the self is an integral knowledge which leaves out no aspect, no movement of the self in manifestation. It goes to the heart of things, and hence it is able to find the natural reconciliation between the elements that appear contradictory to the logical intellect. Thank you, sir. தேங்க்யூ. உள்ள போறதுக்கு முன்னாடி எகைன் இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏன் பகவான் வந்து இன்டெகிரல் நாலேஜ்னு கொடுத்துருக்காரு? நாலேஜ்னா என்ன அர்த்தம்? நாலேஜ் ஆஃப் அ ட்ரூ நாலேஜ் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி. அதுதான் அது. நாலேஜ் ஆஃப் த ஒன்னஸ், நாலேஜ் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நேச்சுரலி நம்ம எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் ரியாலிட்டியை பார்ப்போம், டிவிஷனை பார்க்க மாட்டோம், ஒன்னஸ் தான் பார்ப்போம். அதுதான் நாலேஜ். நாலேஜ் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி, நாலேஜ் ஆஃப் த செல்ஃப். நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் மாத்திரம் பத்தாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸும் வந்து அந்த செல்ஃபுக்கு விழித்து இழுக்கணும். அப்போதான் வந்து அந்த ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது. ஆனால் ஏன் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறார் பகவான்? சும்மா வெறும் நாலேஜ்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு. இன்டெகிரல் நாலேஜ்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்கே பகவானினுடைய நம்ம அந்த பூர்ண யோகத்திற்கும் ட்ரெடிஷ்னல் நம்ம பார்த்ததுக்கும் வித்தியாசம். ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்த்த ட்ரெடிஷ்னல் யோகாஸில் வந்து செல்ஃப் தெரியும், அவங்களுக்கு செல்ஃப் தெரியும், நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுவும் எத்தகைய செல்ஃபாக அவங்க உணரப்படுகின்றது? சச்சிதானந்தம், அட் த லெவல் ஆஃப் சச்சிதானந்தம்.
இந்த டிரான்சென்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அது குறித்த கம்ப்ளீட் நாலேஜ் அது என்ன அப்படிங்கறத ட்ரெடிஷ்னல் இதுல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாலேஜ் மாத்திரம் அந்த அந்த செல்ஃப் மாத்திரம் ரியலைஸ் பண்ணி அது குறித்த கான்சியஸ்னஸ் வந்தா மாத்திரம் போதுமா? ஏன் அந்த நாலேஜ் மாத்திரம் போதுமே? அந்த பிரம்ம வித்யான்னு சொல்றக்கூடிய அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சென்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரம்மன், அது குறித்த நாலேஜ் மாத்திரம் போதுமே, அதுவே வந்து கம்ப்ளீட் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இங்க என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னா, அது மாத்திரம் அந்த நாலேஜ் மாத்திரம் இருந்தது அப்படின்னா, நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம உலகத்துல இருக்கிறோம், மானுட வாழ்வுல இருக்கிறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இருக்கிற இடத்துல இருந்தானே நம்ம இல்லாததை புரிஞ்சுக்க முடியும். நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த பூமி, இந்த மனித வாழ்வு. மனித வாழ்வு இருந்து கொண்டே அந்த எல்லாம் கடந்த அந்த பரம்பொருள் குறித்த கம்ப்ளீட் ஞானம் வருது. எஸ், அது ஒத்துக்கலாம். அது நல்ல, அது வந்து ஒரு அட்டைன்மெண்ட் தான், ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட். அது மாத்திரம் போதுமா? நம்ம இருக்கக்கூடிய வாழ்வு உலகம்ங்கிறது என்ன, பூமிங்கிறது என்ன, வாழ்வில் நடக்கக்கூடிய வாழ்வில் நடக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன, அதுக்கு பின்னால் உள்ள அந்த ரியாலிட்டி என்ன, அதை பத்தி நமக்கு அதை பத்தி நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னா ஒருத்தர் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல அந்த எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ரியலைஸ் பண்ணா மாத்திரம் அதுதான் ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் நினைச்சாங்க. ஒன்ஸ் இந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த புவி, இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இதை வந்து அவங்களால வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்களுடைய நாலேஜ் எப்படி ஆகுது? பார்ஷியல் நாலேஜா தான் இருக்குது. அதுதான் பகவான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், அது வந்து பார்ஷியல் நாலேஜ். இட் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் நாலேஜ். இன்டெக்ரல் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், சச்சிதானந்த நிலையில இருக்கக்கூடிய பிரம்மன், அது குறித்த கான்சியஸ்னஸையும் அடைவது, அது ஒரு எண்டு, டாப் மோஸ்ட் எண்டு. கீழே லோவர் மோஸ்ட் எண்டு இன்கான்ஷியன்ட், அதுல இருக்கக்கூடிய இந்த டிவைன் ரியாலிட்டி, அதை குறித்த கான்சியஸ்னஸையும் ஒருத்தர் வந்து அடைவது, அதுதான் வந்து இன்டெக்ரல் நாலேஜ். இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் திஸ் இஸ் மற்ற டீச்சிங்ஸ்ல எதுலையுமே இல்லாதது இதுல தான். அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய உபனிஷத்துல இருக்கு, வேதங்கள்ல இருக்கு. இன்பிட்வீன் வந்த ஒரு இந்த பிலசாபிக்கல் சிஸ்டம்ஸ் டீச்சிங்ஸ்ல இது பார்க்க முடியாது. நீங்க அவங்களால ரெக்கன்சைல் பண்ண முடியாது. அவங்க பேசுறது எல்லாமே வந்து எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த பிரம்மன், அதுதான் பேசுவாங்க. இங்க அடிமட்டத்துல இருக்கக்கூடிய இந்த இன்கான்சியன்ஸ், அது என்னங்கிறத ரெக்கன்சைல் பண்ண முடியல. ஆனா எது வந்து ஒரு இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா, மேலே எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அது குறித்த கான்சியஸ்னஸும் ஒருத்தருக்கு வேணும். அதே போல கீழே வந்து நம்ம இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் பரவி எங்கும் வியாபித்துள்ள அந்த டிவைன் எலிமெண்ட், செல்ஃப் இன் ஆல், அது குறித்த கான்சியஸ்னஸும் ஒருத்தருக்கு வேணும். அது மாத்திரம் இல்ல, லோவஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டி, அது குறித்த கான்சியஸ்னஸும், இன்கான்ஷியன்ட்ல அந்த அந்த இல்ல, இன்கான்ஷியன்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டி, அது குறித்த கான்சியஸ்னஸ், அது குறித்த நாலேஜ் அது இருந்தது அப்படின்னா அதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். இதுதான் வந்து இங்க பகவான் வந்து ஹைலைட் பண்றாரு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கூட பகவான் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி, எல்லா எக்ஸிஸ்டன்ஸுக்கும் பின்னாடி அந்த ட்ரூத் இருக்கு, ரியல் செல்ஃப், எல்லாத்துக்கும் பின்னாடி அதுதான் இருக்கு. அதனாலதான் வந்து ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிறோம். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது அந்த ட்ரூத், இந்த டிவைன் ட்ரூத், இந்த டிவைன் எலிமெண்ட். செல்ஃப்னு எடுத்துக்கலாம், டிவைன் எலிமெண்ட்னு புரிஞ்சுக்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு டிவைன் எலிமெண்ட்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி, அடிப்படை மெய்மையாக எது இருக்கின்றது? த டிவைன் எலிமெண்ட் இன் ஆல்.
எல்லாத்துக்கும் பின்னாடி. அதுதான் வந்து டிவைன் ட்ரூத், சத்தியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சூப்பர் மைண்டினுடைய அடிப்படை, சூப்பர் மைண்டினுடைய 3 அம்சங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. சத்தியம், ரித்தம், பிரகத் அப்படின்னு பார்த்துருக்கோம். சத்தியம்னா ட்ரூத், ரித்தம் அப்படின்னா ஒரு ஆர்டர், பிரகத் அப்படின்னா வாஸ்ட்னஸ். இது 3 பிரின்சிபிள்ஸ் தான் வந்து சூப்பர் மைண்ட் வந்து சூப்பர் மைண்ட்ல பார்க்க முடியும். இந்த 3 பிரின்சிபிள்ஸ் தான் இந்த என்டையர் பிரபஞ்சத்தையும் இயக்குகின்றது. சத்தியம், ரிதம் அண்ட் பிரகத் அப்படிங்கிறது. இதுல சத்தியம் அப்படிங்கிறது தான் டிவைன் ட்ரூத். இந்த டிவைன் ட்ரூத்தை வந்து நம்ம எப்படி அடையிறது, எப்படி ரியலைஸ் பண்றது அப்படின்னா, ஒன்லி அந்த உண்மையின் வழியில செல்வதன் மூலமாகத்தான் அடைய முடியும். அந்த மீனிங்கை தான் இங்க சொல்றாங்க முண்டகோபனிஷத்துல. திஸ் செல்ஃப் இஸ் டு பி ஒன் பை த ட்ரூத் அண்ட் பை அன் இன்டெகிரல் நாலேஜ். ஸோ 2 விஷயம். நம்பர் 1 ட்ரூத் அண்ட் பை அன் இன்டெகிரல் நாலேஜ். 2 விஷயம் வேணும். உபநிஷத்துல ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அந்த குழப்பம், இந்த குழப்பம், உலகம் வந்து மாயை இங்க இருக்கிறது எல்லாம் இது இந்த லாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸா வந்ததுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் தேவர் வெரி கிளியர் அபவுட் இட். அவங்க வந்து வேர்ல்ட வந்து அவங்க மாயைன்னு சொல்லலை, அவங்க ரெக்கன்சைல் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் நீங்க என்ன பாக்குறோம் நம்ம அப்படின்னா, only by following the path of truth, the divine truth in all can be realized. அது பார்க்குறோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எத்தகைய உண்மையா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள்ல உண்மை, ட்ரூத் இன் தாட். உணர்ச்சிகள்ல உண்மை வேணும், ட்ரூத் இன் ஃபீலிங். செயல்பாடுகள்ல உண்மை, ட்ரூத் இன் ஆக்ஷன். நம்மளுடைய வாழ்வு, சட வாழ்வில் வந்து உண்மையா இருக்கணும், ட்ரூத் இன் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த வே. இந்த உண்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவைன் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியின் படியில் தான் அது செயல்படும். ரித்தம். இந்த நியதியை நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுதுதான் வந்து அந்த உண்மையை நம்ம வந்து அடைய முடியும். அப்புறம் இந்த செல்ஃப் அப்படிங்கிறோம், இந்த டிவைன் எலிமெண்ட் இன் ஆல் அப்படிங்கிறோம், இந்த ட்ரூத் அப்படிங்கிறோம். இதை வந்து மனிதனால அறிய முடியுமா? நிறைய புஸ்தகங்களை படிக்கிறது, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, மனதினுடைய இன்டெலெக்ட்னால அறிய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் மனதினால் அறியக்கூடியது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் நாலேஜ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நிறைய அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஹி மே பி ஒரு பெரிய பண்டிட்டா இருக்கலாம். அவர் எல்லா விதமான சாஸ்திர ஞானங்களும் பெரிய எல்லாற்றையும் கற்றறிந்து தலைகீழ ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி சொல்லக்கூடியவராக இருக்கலாம். பட் அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை அப்படின்னா மியர் புக்கிஷ் நாலேஜ் தான் அது. அது எந்த விதத்துலையும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. வெறும் இன்டெலெக்சுவல் மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல எதுவுமே உங்களுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக இருக்கலாம். அது அவர் எந்த அளவுக்கு மனதளவில் புரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபிசிக்ஸில் ரொம்ப கெட்டிக்காரரு, மேத்தமேட்டிக்ஸில் கெட்டிக்காரருன்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து அவர் எல்லா விஷயத்தையும் தலைகீழ தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட, அன்லெஸ் ஹீஸ் அவருடைய கான்ஷியஸ்னஸ் வந்து அதை ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து மென்டல் நாலேஜ் மேபி எ பிகினிங், அவ்வளோதான். பட் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறார். இந்த செல்ஃப் நம்ம உள்ள இருக்கக்கூடிய டிவைன் எலிமெண்ட்டை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது மைண்ட்னால முடியாது அப்படிங்கிறாங்க. மைண்ட்னால பார்த்தாலும் எப்படி இருக்கும், அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கும், பார்ஷியலாக இருக்கும். அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி வந்து ஒரு துண்டான காட்சியாக தான் இருக்கும். மெய்மையினுடைய ஒரு துண்டைத்தான் நம்ம பார்க்க முடியும், காட்சியாக பார்க்கவே முடிய ரியல் ட்ரூத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது அனைத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை, டிவைன் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டெகிரல் ரியாலிட்டி.
இன்டெகிரல் ரியாலிட்டி என்ன அர்த்தம்? எல்லா பிளேன்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த மெய்மை, வெறும் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியது மாத்திரம் இல்லை. அதுதான் மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு கொள்ளணும். ஹையஸ்ட் சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல இருந்து டவுன் டு த லாஸ்ட் ஆட்டம் ஆஃப் த மேட்டர் அந்த டிவைன் ரியாலிட்டி இருக்கு. ஸோ த செல்ஃப் அப்படிங்கிறது அதுதான். த செல்ஃப் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது, இன்டெகிரல் ரியாலிட்டி, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறைமைமை. ஸோ அது குறித்த சரியான ஞானம், இந்த இந்த ஆஸ்பெக்ட் குறித்த சரியான ஞானம் நமக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து இன்டெகிரல் நாலேஜ். ஸோ இன்டெகிரல் நாலேஜ்னா அதுதான் மீனிங் அதுக்கு. இப்போ நமக்கு வந்து ஐம்புலன்களின் மூலமாகவும் நமக்கு நாலேஜ் கிடைக்குது, அறிவின் மூலமாக நமக்கு நாலேஜ் கிடைக்குது, சென்ஸ் நாலேஜ், ரீசனிங் நாலேஜ். அப்புறம் ஊகிக்கின்றோம், இது நடக்க போகுது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஊகம் செய்கின்றோம், ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ். இதெல்லாம் வந்து மனதினுடைய செயல்பாடுகள், எக்ஸசைசஸ் ஆஃப் த மைண்ட். மனதினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப லிமிட்டட். இட்ஸ் நாட் காம்ப்ரிஹென்சிவ். மைண்டோட ரேஞ்ச், செயல்பாடு ரேஞ்ச் ரொம்ப லிமிட்டட். அதனால நம்ம என்ன நம்ம பார்க்குறோம்? உண்மையினுடைய முழு பரிமாணத்தை நாம் தவற விடுகின்றோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நமக்கு ஒரு கருவியாகத்தான் இருக்கு. பட் உண்மையினுடைய முழு பரிமாணத்தை நம்ம வெறும் ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ் மூலமாகவோ, ரீசனிங் நாலேஜ் மூலமாகவோ, சென்ஸ் நாலேஜ் மூலமாகவோ நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரூத் ஆஃப் த செல்ஃப், இந்த டிவைன் ட்ரூத், அதுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. எல்லாம் கடந்த நிலையில ஏகமாக இருக்கின்றது, ஒன் யூனிட்டரி. அதே போல அது இந்த இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, பல்வேறு ரூபங்களில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது, பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இது ஒரு அம்சம். இட் இஸ் அட் ஒன்ஸ் யூனிட்டரி அண்ட் ஆல்சோ மல்டிபிள். அதே போல அது வந்து சகுணமாகவும் இருக்கின்றது, இட் ஹாஸ் ஆட்ரிபியூட்ஸ். அதே சமயம் நிர்குணமாகவும் இருக்கின்றது, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஃப்ரம் ஆட்ரிபியூட்ஸ். அப்புறம் எல்லையற்ற தன்மையுடையதாகவும் இருக்கின்றது, இன்ஃபினிட்டாக இருக்கின்றது, சாஸ்வதமாக இருக்கின்றது, இட்டர்னலாக இருக்கின்றது. அதே சமயம் அது எல்லைக்குட்பட்ட தன்மைக்குள்ளும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, ஃபைனைட்டாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் டெம்பரல், இட்டர்னலா இருக்கிறது, காலத்திற்கு உட்பட்டு தோன்றி மறையக்கூடிய நிலையிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனாலதான் வந்து இந்த செல்ஃப் கேன் ஹார்ட்லி பி நோன் பை மென்டல் எஃபர்ட். மனதினுடைய முயற்சியினால் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்பனா மனதினுடைய முயற்சினால முடியலன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்மளாம் மனிதர்கள், இதை ஹியூமன் மைண்ட்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுறோம், இதுக்காக நம்ம பாடுபடுறோம், ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கும். ஆஸ்பிரேஷனோட நம்ம வந்து ஒரு சீக்கர்ஸா இருக்கிறோம், ஏதோ ஒரு உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சீக்கர்ஸ் எல்லாருமே. அதனாலதான் நம்ம இது மாதிரி இயக்கங்கள், இது மாதிரி ஒரு சட்சங் இதுல எல்லாம் ஈடுபடுறோம். மனதினால புரிஞ்சுக்க முடியாதுன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒன்லி பை சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு மாறும். இதுதான் இந்த மதர் அண்ட் ஷியார்பிந்தும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள். நம்ம ஒன்லி பை சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப், ட்ரூ செல்ஃப் வந்துருச்சு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் வேற. அது வந்து அப்பதான் அப்படி அந்த நிலையில எப்படி தோணும் அப்படிங்கிறாங்க, மதர் எப்படி தோணும் அப்படிங்கிறாங்க, அதுதான் உண்மை. அது நாள் வரைக்கும் நம்ம இருந்த கான்சியஸ்னஸ் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி த்ரூ கான்சியஸ்னஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து we have to rise above our ordinary consciousness, a consciousness that is open on all levels to reality. எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய இறை மெய்மைக்கு நம்மளுடைய உணர்வு நிலை திறவாக இருக்கணும். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து
அப்பேரண்டான விஷயத்துக்கு தான் எதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்குறோமோ, ஐம்புலன்களினால் உணர்கின்றோமோ, எதெல்லாம் அப்பேரண்டா பார்க்குறோமோ, அதாவது மேற்புறத்தில் இருக்கின்றதோ, நம்மளுடைய புறத்தில் இருக்கக்கூடிய மனம், பிராணமயம், உடல் இவைகளினால் உணரப்படுகின்றதோ அந்த கான்சியஸ்னஸ் தான் நமக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி, டிவைன் ரியாலிட்டி, அது குறித்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்படிதான் இதை அணிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், ரியல் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நாலேஜ், நம்ம எந்த நிலையில் எந்த நாலேஜ் அப்படின்னா, எந்த உணர்வு நிலையில் நமக்கு ஒரு ஞானம் கிட்டுகின்றதோ, எந்த உணர்வு நிலையில் நாம் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறை மெய்ப்பொருளுக்கு மெய்ப்பொருளை நோக்கி திரும்பிய உணர்வு நிலையில் நாம் இருக்கின்றோமோ, அந்த உணர்வு நிலையில் நமக்கு கிட்டக்கூடிய நாலேஜ் தான் இன்டெகிரல் நாலேஜ். அது நம்ம ரியல் டெஃபினேஷன் இதுதான். திஸ் நாலேஜ் தட் அரைசஸ் இன் த கான்சியஸ்னஸ் that is turned to the self is an integral knowledge. ஏன்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறது எல்லா நிலையில இருக்கக்கூடிய செல்ஃப், டிரான்சென்டென்ட் லெவல்லையும் சரி, கீழே இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ட் லெவல்லையும் சரி. அதுதான் நம்ம பார்க்குறோம். குவாலிஃபை பண்றாரு ஸ்ரீ எம்பி பண்டிட், விச் லீவ்ஸ் நோ ஆஸ்பெக்ட். ஸோ இது எந்த ஆஸ்பெக்டும் விட முடியாது. இது மேட்டர், இது வேற ஒரு பொருள், இது தாவர இனங்கள், இது விலங்கு, இது கான்சியஸ்னஸ் இல்லை இப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்க்ளூடே பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் உள்ள இருக்க டிவைன் எலிமெண்ட்டை பார்க்கணும். விச் லீவ்ஸ் அவுட் நோ ஆஸ்பெக்ட், நோ மூமெண்ட் ஆஃப் த செல்ஃப் இன் மேனிஃபெஸ்டேஷன். இந்த புகையில் உள்ள எல்லா இயக்கங்களுக்கும் பின்னாடி உள்ள டிவைன் எலிமெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நாலேஜ் தான் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ அது என்ன செய்கின்றது? அந்த நாலேஜ் இட் கோஸ் டு த ஹார்ட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு விஷயத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் ட்ரூத்துக்கு உள்ள போகுது, ஹார்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஏபிள் டு ஃபைண்ட் த நேச்சுரல் ரெகன்சிலியேஷன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் தட் அப்பியர் கான்ட்ரடிக்ட் டு த லாஜிக்கல் இன்டெலெக்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்? எதெல்லாம் அழகற்று இருக்கின்றதோ, அசிங்கமாக இருக்கின்றதோ, எதையெல்லாம் நாம் தீமை என்று கருதுகின்றோமோ அதுல எல்லாம் நம்ம டிவைன் எலிமெண்ட் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது, அதுலயும் டிவைன் எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த கான்ட்ரடிக்ட் நம்மளால அந்த ஒத்திசைவு கொண்டு வர முடியல, ரெக்கன்சைல் பண்ண முடியல. நம்ம பார்க்குற விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு நீக்கி நம்மளால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. ஆனா நம்ம இந்த இன்டெகிரல் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிவைன் எலிமெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா மேல உள்ளக்கூடிய முரண்பாடுகளே அதுக்கு தோன்றாது. முரண்பாடுகள் எல்லாம் மறந்து போயிடும் அந்த அந்த உணர்வு நிலையில. It goes to the heart of things and hence it is able to find the natural reconciliation between the elements that appear contradictory to the logical intellect. So இந்த கருத்துக்கள் நம்ம உள்ள வாங்கிக்கணும். எதுக்காகனா இந்த கருத்துக்களுடைய உண்மைதான் நம்ம இந்த சாப்டர் முழுவதுமே பிரதிபலிப்பதை நம்ம காண முடியும். மீண்டும் மீண்டும் இந்த முண்டகோபனிஷத்துல பார்த்து நம்ம கருத்துக்களினுடைய எக்கோ தான் நம்ம பார்க்க போறோம். அப்கோர்ஸ் பகவானுடைய ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ல தான் பார்க்க போறோம். இருந்தாலும் அதனுடைய ஒரு தீமை தான் பகவான் இங்க கூறுகின்றார். அடுத்தது கீதா, அதை பார்க்கலாம். Gita, verse 7.1.3. Yes, madam. Yes. Thank you, sir. நம்மளுடைய மைண்ட் அண்ட் தாட் தே ஆர் வெரி இன்சஃபிஷியன்ட் டு நோ த அட்டர் ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத்துங்கிறதுக்கு பகவான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் சார் அவருடைய வேர்ட்ஸில். தாட்ஸ் அண்ட் அஃபாரிசம்ஸ். அவர் சொல்றாரு, a thought is an arrow shot at the truth. It can hit a point but not cover the whole target. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தாட்டால நினைக்கிறோம். அது ஒரு unfair judgment of ourselves. But the archer is too well satisfied with his success to ask anything further. அப்படின்னு வருது சார். கரெக்ட்.
இப்போ வந்து அந்த ட்ரூத்தினுடைய எய்ம் பண்றதெல்லாம் நம்ம ட்ரூத்தினுடைய மேற்புறத்தில் தான் பண்றோம், டார்கெட் ரீச் பண்றது. We don't reach the real core of the truth. அதுதான் அந்த அப்பாரிசத்துல பகவான் சொல்றார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்தது போகலாம். Gita 7.1.3. Hear how thou shalt know me in my totality. For even of the seekers who have achieved, hardly one knows me in all the truth of my being. Commentary by Sri M.P. Pandit, Total Knowledge. Most of the lines of seeking touch the Supreme only, their respective points. Each arrives at some truth, some aspect of the reality in manifestation. None of the approaches of the mind of man can cover the reality entirely. The Lord, the Divine, is omnipresent, omniscient, omnipotent. There can be nothing besides Him, for He is the All. In Him is the unity of all existences. By Him are upheld the diverse multiplicities in creation. The mind divides, separates what is whole. It cannot know divine except in bits, in reflected hues, which turn into falsehood when taken to be exclusive truths. The being itself has to grow in all ways in the vastitudes of divine consciousness in order to receive and absorb the self-revealing knowledge of the divine. Many conceive of the divine is one form or other in one moment or other. Some even realize the divine in ways suited to their approach. But very, very few real the divine in his totality. This total knowledge can only arise from a total சார், இங்க ஒரு டைப்போகிராஃபிக்கல், but the very, very few few ரீச்னு வரணும். அது டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ்ல ரியல்னு வந்துருச்சு. அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு தடுமாற்றம் இருந்தது எனக்கு. பட் the very, very few reach the divine in his totality. This total knowledge can only arise from a total identification of one's being with the being of the divine in its integrality. The being has to grow into the divine being in all ways of existence and non-existence. Non-existence because the divine is not bounded by any term of formal existence. Sri M.P. Pandit, The Legends in the Life Divine, Deepthi Publications, page 162 to 164. Thank you, sir. Thank you. Previous முண்டகோபனிஷத்துல செல்ஃப் வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னா ஒன்லி பை ட்ரூத், அப்புறம் இன்டெக்ரல் நாலேஜ் வேணுங்கிறத பார்த்தோம். ட்ரூத் அப்புறம் இன்டெக்ரல் நாலேஜ். இன்டெக்ரல் நாலேஜ்னா எல்லா லெவல்லையும் இருக்கக்கூடிய, எல்லா லெவல்லையும் எல்லா பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், எல்லா பிளேன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியை, அது குறித்த அந்த நாலேஜ், அதை அடைதல். அடுத்து இந்த டிவைன் ரியாலிட்டியை முழுவதுமாக அறிந்து கொள்ளுதல், இன் டோட்டாலிட்டி. முழுவதுமாக அறிந்து கொள்கின்றோமா? டிவைனை வந்து யாராவது சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிவைன் வந்து கம்ப்ளீட்டா வந்து முழுவதுமாக அறிந்து கொண்டோம்
இல்லை அதை பற்றி இது அது அது அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு எந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்காவது எந்த ஒரு அமைப்பாகவது சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. Here, how thou shall know me in my totality. For even the seekers who have achieved, hardly one knows me in all the truth of my being. யாருமே வந்து இந்த பரம்பொருள் வந்து இப்போ யாருமே வந்து இந்த பரம்பரையினுடைய எல்லா அம்சங்களையும் அறிந்தவர் யாருமே கிடையாது. எல்லா வழிகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுப்ரீம் அந்த பரம்பொருளை வந்து ஒவ்வொரு இடத்துல தொடுகின்றன, அவ்வளவுதான். ஏதோ ஒரு உண்மை, ஈச் அரைவ்ஸ் அட் சம் ட்ரூத், ஒரு உண்மையை அது அடைகின்றன. பரம்பொருள் குறித்த ஒரு உண்மையை அது அவை எட்டுகின்றன. சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரியாலிட்டி இன் மேனிஃபெஸ்டேஷன், பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டில் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை தான் தொடுகின்றன. அதே போல மனதினால் எட்டக்கூடிய விஷயமாக அது இல்லை. மனம் மூலமாக அதை வந்து அடைய முயற்சித்தோம் அப்படின்னா நம்மால வந்து அதை முழுமையாக அதை நம்ம அடையவே முடியாது. மனம் வந்து அதுக்கு சரியான ஒரு சாதனம் அல்ல. பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா இடத்திலும் அது வியாபித்து இருக்கின்றது, ஆம்னி பிரசன்ட். அது சர்வ ஞானத்தையும் கொண்டதாக இருக்கின்றது, ஆம்னிஷியன்ட். சர்வ வல்லமையும் கொண்டதாக இருக்கின்றது, ஆம்னி பொட்டன்ட். இதுதான் பரம்பொருளினுடைய அம்சங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா அது பரம்பொருளை தவிர இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, அது தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்குள்ளதான் வந்து எல்லாமே அதுக்குள்ளே அடங்குகின்றன. இன் ஹிம் இஸ் a unity of all existences. எல்லா அமைப்புகளும் வந்து அதனால்தான் இங்கு இருக்கின்றன. பை ஹிம் ஆர் upheld. இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினால் தான் இருக்கின்றன. பரம்பொருள் தான் ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பன்மையாக தன்னை வியாபித்திருக்கின்றது. இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காற்று இருக்கு. காற்று வந்து ஒரு காற்று வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இந்த காற்றை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண முடியுமா? நம்ம இந்த இடத்துல இருக்கிற காத்து, அந்த இடத்துல இருக்கிற காத்து, அதுக்கு நம்ம ஒரு பெயர் கொடுத்து நம்ம வந்து பிராண்டிங் பண்ண முடியுமா தனித்தனியா? இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா காத்தை குறித்து நம்ம அது சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். டிவைனும் அப்படித்தான். டிவைன் தான் எல்லாமாவா இருக்கு. ஆனா நம்ம வந்து எப்படி புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம்? அந்த டிவைன் வந்து வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல, ஃபைனைட் ஃபார்ம்ஸ்ல, வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு நிலைகள்ல தன்னை வெளிப்படுத்துது. நம்ம ஒவ்வொரு வடிவத்தையும் தனித்தனியா எடுத்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய டிவைன் எலிமெண்ட்டை பார்க்காதனால அது வெறும் வடிவத்தை மாத்திரம், ஷெல்லை மாத்திரம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். மனிதர் அப்படிங்கிறோம், பிளான்ட் அப்படிங்கிறோம், அனிமல் அப்படிங்கிறோம். மனிதர்கள்லேயே வேறு விதவிதமாக நம்ம பிரித்து பார்க்கிறோம். இதெல்லாம் எல்லாமே டிவைன் கிரியேஷன். டிவைன் கிரியேஷனுடைய மல்டிப்ளிசிட்டி, பன்மைத்தன்மையை பார்க்கிறோம். மனம் என்ன செய்கின்றது? தனித்தனியாக பிரிக்கின்றது. ஒரே விஷயம்தான் பன்மையாக இங்கே காணப்படுது. ஆனா மைண்ட் வந்து டிவைட்ஸ். இதுதான் இக்னோரன்ஸ். மைண்ட், த டிவைடிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மைண்ட் தான் வந்து இக்னோரன்ஸ். யூனிஃபைங் நாலேஜ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து இன்டெக்ரல் நாலேஜ். மனம் வந்து மனிதனுடைய மனம் என்கின்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் செயல்பட முடியும் தான் பகவான் சொல்றார். As long as we live in the mind, we cannot overcome this deficiency. இது எவ்வளவு பரிணாம வளர்ச்சியில this is inevitable. தவிர்க்க முடியாது. இதை கடந்து நம்ம போக போறோம். பட் பரிணாமத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக
த டிவைடிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது அம்சம் வந்து ஒரு இன்றியமையாத அம்சமாக காணப்படுகின்றது. வி ஹவ் டு அக்செப்ட் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் அதனுடைய லிமிட்டேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் வந்து தனித்தனியா பிட்டு பிட்டா நம்ம எதையா எடுத்து பார்த்தாதான் நமக்கு புரியும். ஹோலிஸ்டிக் பார்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், நம்ம உண்மையினுடைய நிறங்களை, உண்மையினுடைய பல்வேறு நிறங்களை தான் பிரதிபலிக்கும் வெவ்வேறு நிறங்களை தான் பார்க்கிறோம். ஒன் ரியல் ட்ரூத்தை பார்க்கறது இல்லை, அதனுடைய பிரதிபலிக்கும் நிறங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து பொய்மையை வந்து உண்மைன்னு எடுத்துக்கிறோம். நம்ம பொய்மைகளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரியல் ட்ரூத் அப்படின்னு, எக்ஸ்க்ளூசிவ் ட்ரூத் நம்ம வந்து அர்த்தம் புரிந்து கொள்கின்றோம். இதுக்கு என்ன, எப்படி ஒருத்தருக்கு ஒரு மாறணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஜீவன் வந்து நம்மளுடைய அந்த செல்ஃப் சென்டர்டா நம்மளுடைய ஈகோ அது அந்த ஒரு நேரோ கான்சியஸ்னஸ்ல சிறைப்பட்டு இருக்காம கம்ப்ளீட்டா அது வந்து தன்னை வந்து எங்கும் வந்து பரவி வியாபிக்கணும். நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்கும் பரவி விரிவடைந்து விசாலமான நிலையில அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் அதற்கு ஒப்ப அந்த உணர்வு நிலையில நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து பறந்து விரிந்தால்தான் வந்து நம்மால வந்து இந்த நாலேஜ் ஆஃப் த டிவைன் நாலேஜ் நம்மால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் ரியல் டிவைன் ஆஸ்பெக்ட் என்னங்கிறத மனிதன் மனதில் இருக்கும் மனதில் மனம் என்கின்ற அமைப்பில் செயல்படும் மனிதனால புரிந்து கொள்ள முடியாது. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைனை வந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஒரு வடிவம் அல்லது ஒரு இயக்கம், இதன் மூலமாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கே உரித்தான வழியில் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்கின்றார்கள். எனக்கு எது வசதியான வழியோ அந்த வழியில நான் வந்து அந்த டிவைன் அப்ரோச் பண்றேன். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மால வந்து பகுதியாகத்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. யாருமே வந்து அந்த பரம்பொருளை அதனுடைய முழுமையான தன்மையில யாருமே எட்ட முடியவில்லை. இது அதனால்தான் நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்ஷியல் நாலேஜ். டோட்டல் நாலேஜ், முழுமையான ஞானம் வரணும், அறிவு வரணும் அப்படின்னா, அறிவுனா எகைன் புத்தி கிடையாது. அந்த ரியல் நாலேஜ் ஆஃப் த டிவைன், நாலேஜ் ஆஃப் த ட்ரூ செல்ஃப் வரணும் அப்படின்னா, டோட்டல் நாலேஜ் வரணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனம் வந்து அந்த இறையம்சத்துடன் முழுவதுமாக இணைந்து அடையாளம் காணப்படணும். அப்பதான் வந்து நமக்கு டோட்டல் நாலேஜ் வரும். The total knowledge can only arise from a total identification of one's being with the being of the divine in its integrality. இன்டெகிராலிட்டி என்ன அர்த்தம்? எல்லா நிலையிலும் வெறும் இந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல மாத்திரம் இருந்தா பத்தாது. சூப்பர் கான்ஷியன்ட் லெவல், யூனிவர்சல் லெவல், தென் டவுன் டு த மெட்டீரியல் பிளேன், இன்னும் கீழே போய் இன்கான்ஷியன்ட் லெவல், எல்லா லெவல்லையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது உள்ள இருக்கக்கூடிய டிவைன் எலிமெண்டோட பண்ணிட்டோதான் அப்பதான் வந்து நமக்கு டோட்டல் நாலேஜ் வரும் அப்படிங்கிறாங்க. The being has to grow into the divine being in all ways of existence and non-existence. எக்ஸிஸ்டன்ஸ் வெறும் இருப்புல மாத்திரம், வாழ்வில் இருக்கக்கூடிய இருப்புகள்ல மாத்திரம் இணைந்து கொண்டால் பத்தாது. ஏன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட் தான். நான் பீயிங்கும் பீயிங்கோட இன்னொரு ஆஸ்பெக்ட் தான். நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற எதை காமிக்குது அப்படின்னா, டிவைன் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குட்பட்டுதான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அது நான் எக்ஸிஸ்டன்டாகவும் இருக்க முடியும், அது அதனுடைய சுதந்திரம். அதனாலதான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, த டிவைன் இஸ் நாட் பவுண்டட் பை எனி டேர்ம் ஆஃப் ஃபார்மல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு ஃபார்மல் எக்ஸிஸ்டன்ஸ்ல கொடுத்துட்டு இதுதான் டிவைன் சொல்ல முடியாது. இட் கேன் பி பியாண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்சோ. அதுதான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா புத்திஸ்ட் சொல்ற மாதிரி அந்த நெகில் சூன்யம் அப்படி கிடையாது. நம்மளுடைய வேதாந்திக் டிஸ்கிரிப்ஷன்ல நான் எக்ஸிஸ்டன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, இட் டினோட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் த டிவைன் டு பி நான் எக்ஸிஸ்டன்ட். அது எக்ஸிஸ்டன்டாகவும் இருக்க முடியும், நான் எக்ஸிஸ்டன்டாகவும் இருக்க முடியும், பீயிங்காகவும் இருக்க முடியும், நான் பீயிங்காகவும் இருக்க முடியும். சத் அண்ட் அசத் ரெண்டுமே டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இதை தான் வந்து அந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ் லெவலில் மாத்திரம் டிவைன் ரியாலிட்டியை நம்ம ரியலைஸ் பண்ண பத்தாது.
நான் எக்ஸிஸ்டன்ஸ் லெவல்லையும் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து ஹையஸ்ட். இது மனிதர்களுக்கு வந்து சாத்தியமா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் இதுதான் ட்ரூத். அடுத்தது பார்க்கலாம். நம்ம பேராகிராஃப் 1க்குள்ள நம்ம உள்ள போகலாம். சொல்லுங்க மேடம். இந்த டோட்டல் நாலேஜ் கெயின் பண்றதுங்கிறது சச்சிதானந்த நிலைமைன்னு சொல்லலாமா? எஸ், அதுதான். அதாவது சச்சிதானந்த நிலைமையில சச்சிதானந்த ஆஸ்பெக்ட எல்லா பிளேன்ஸ்லயும் ரியலைஸ் பண்றது. இப்ப சச்சிதானந்தம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் வந்து many yogis have realized Sachidananda at its highest plane. But that is not total knowledge. That is only a partial knowledge. அதே சச்சிதானந்தம் தான் வந்து கீழே நம்ம புவி அதுக்கு கீழே உள்ள நிலை, உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ் என்ற நிலையிலையும் சச்சிதானந்தம் தான் இருக்கு. அந்த நிலையிலையும் ரியலைஸ் பண்ணி, ஹையஸ்ட் லெவலையும் ரியலைஸ் பண்ணி, இந்த நிலையிலையும் ரியலைஸ் பண்ணி, இரண்டையும் வந்து ரெக்கன்சைல் பண்ணவங்க தான் வந்து டோட்டல் நாலேஜ். அதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். ரியல். இப்ப ஒருத்தர் சச்சிதானந்த ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து பகவான் என்ன சொல்றாரு, இட் இஸ் ஒன்லி பார்ஷியல் நாலேஜ், பார்ஷியல் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். ஆனா ட்ரெடிஷ்னல் யோகால அது கம்ப்ளீட் சித்தி அப்படின்னு தான் சொல்றாங்க. ட்ரெடிஷ்னல் யோகால என்ன சொல்றாங்க, ஒன்ஸ் when somebody realizes for சச்சிதானந்தம் he has realized the complete சித்தியினுடைய ஃபுல் இதை ரியலைஸ் பண்ணான்னு பண்றாங்க. பட் அவங்க வந்து they may not know அவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நிலையிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறை அம்சத்தை அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாதவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு அடைந்த சித்தியோ நாலேஜோ என்பது பார்ஷியல் தான். இன்டெகிரல் நாலேஜ்ங்கிறது எல்லா லெவல்ஸ் ஆஃப் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்லயும் இந்த டிவைனை நம்ம ரியலைஸ் பண்றோம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா பகவானுடைய டீச்சிங்கை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சாவித்திரிலையும் இதே தான் ரிப்பீட் ஆகுது. சேம் திங் ரிப்பீட்டட். நீங்க லைஃப் டிவைன்ல என்ன படிக்கிறீங்களோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஷியலா பகவான் வந்து அதை சொல்றார் சாவித்திரியில. ஓகே சார், தேங்க்யூ சார். பேராகிராஃப் 1க்குள்ள போகலாம். Paragraph 1. This then is the origin, this the nature, these the boundaries of the ignorance. Its origin is a limitation of knowledge, its distinctive character a separation of the being from its own integrality and entire reality. Its boundaries are determined by this separative development of the consciousness, for it shuts us to our true self and to the true self and whole nature of things, and obliges us to live in an apparent surface existence. A return or a progress to integrality, a disappearance of the limitation, a breaking down of separativeness, an overpassing of boundaries, a recovery of our essential and whole reality must be the sign and opposite character of the inner turn towards knowledge. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. The origin of ignorance is a limitation of knowledge. Its distinctive character is a separation of the being from its own integrality. This means our psychic being, mental being, vital being, physical being are not united. Not only that, we are separated from the entire reality, that is the omnipresent reality. The boundaries of ignorance are determined by the separative development of the consciousness. It makes us ignorant of our true self and of our true self of all and the whole nature of things.
It obliges us to live in an apparent surface existence. But when we make an inner turn towards knowledge, our being develops the opposite character. It is a return or a progress to integrality, a disappearance of the limitation, a breaking down of separativeness, an overpassing of boundaries, a recovery of our essential and whole reality. Thank you, sir. Thank you. அப்பா பேசுறீங்களா? பேசுறீங்களா? ஸோ ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ், பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில். இந்த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் நாலேஜ். எங்கே நமக்கு நாலேஜ் வந்து லிமிட் ஆகுதோ அந்த இடத்துல ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்படின்னா எது வந்து அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் வந்து அந்த சன்லைட் வந்து பிளாக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஷேடு வருதுன்னு சொல்றோம். அப்படின்னா எது வந்து பேசிக்கா இருக்கு, எது வந்து எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னா சன்லைட் தான். சன்லைட் தான் வந்து எப்பொழுதுமே இருக்கு. அந்த ஷேடோ வந்து எங்கெல்லாம் வந்து இந்த சன்லைட் வந்து சம்திங் இஸ் பிளாக்கிங், அந்த இடத்துல ஷேடோ வருது, நிழல் வருதுன்னு சொல்றோம். அப்படின்னா ஷேடோ அப்படிங்கிறது ரிலேட்டிவ். அது வந்து அடிப்படையில் ட்ரூத் வந்து எது அப்படின்னா சன்லைட் தான், ஒளி தானே. நிழல் அப்படிங்கிறது ஒளி இருக்கிறதால நிழல் வருது, அதர்வைஸ் ஒளி தான் எப்பொழுதுமே இருக்கு. அதே போல நாலேஜ் தான் எப்பொழுதுமே இருக்கு. நாலேஜ் குறைய குறைய இக்னோரன்ஸ் வருது. நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாலேஜ். அந்த நாலேஜ் வந்து நம்ம வந்து ரியல் நாலேஜ் ஆஃப் த ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்குது. இட்ஸ் ட்ரூ, உள்ளுக்குள்ள இருக்குது, ரியலா இருக்கு, நமக்குள்ள இருக்கு. பட் அப்பேரண்டா இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த நாலேஜ் டிவைட் ஆக இக்னோரன்ஸ் வந்து அந்த இடத்துல அதிகம் வந்துடுது. ஸோ த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் நாலேஜ். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவன் வந்து நம்மளுடைய முழுமைத்தன்மையில பிரிந்து இருக்கின்றது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வி லிவ் ஆன் அவர் சர்ஃபேஸ் செல்ஃப், மேற்புறத்துல இருக்கிறோம். பேசும்பொழுது பிசிக்கலா பேசுறோம், உணர்ச்சி வசப்படுறோம், திங்க் பண்றோம், அப்புறம் பிசிக்கலா ஆக்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ செல்ஃப் இருக்கிறது தான் சைக்கிக் பீயிங் இருக்கு. இந்த நம்முடைய ஜீவனினுடைய அனைத்து பகுதிகளும் அனைத்து பாகங்களும் ஒருங்கிணைந்து இருக்கின்றதா அப்படின்னா இல்லை. இப்போ என்னுடைய மனம் வந்து ஒரு விஷயத்த செய்ய சொல்லுது, அதை நான் செய்கிறேன். அடுத்த நிமிஷம் அதே செயலுக்கு என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் சில சமயம் என்னுடைய பிராணமயம் வைட்டல் வந்து உற்சாகத்தோட செயல்படணும் அப்படின்னு விரும்புது. எகைன் மைண்ட் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னுடைய உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய சைத்திய புருஷன் ரியல் செல்ஃப் வந்து வேறொரு விஷயத்த அது வந்து எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் என்னுடைய மனமோ உடலோ பிராணமயமோ அதற்கு செவி சாய்ப்பதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அது இருப்பதையே நம்ம அறிந்து கொள்வதே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து
நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களும் ஒருங்கிணைந்து இருக்கின்றதா அப்படின்னா கிடையாது. இதுதான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் த பீயிங் ஃப்ரம் இட்ஸ் ஓன் இன்டெகிராலிட்டி அப்படிங்கிறார். இங்கன்னா அறியாம ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். செப்பரேஷன் ஆஃப் த பீயிங் ஃப்ரம் இட்ஸ் ஓன் இன்டெகிராலிட்டி. நம்மளுடைய ஜீவனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம நிலையில தான் வச்சு பார்க்கணும். எல்லாமே நம்ம நிலையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த முழுமையிலிருந்து, ஒட்டுமொத்த முழுமை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிவைன் தான். அதுதான் வந்து அதனுடைய ஆளுமையில தான் எல்லாமே இருக்கணும். ஆனா அப்படி இல்லை இல்லையா? ஒன்னொன்னு தனித்தனியே செயல்படுகின்றது. அந்த ஒட்டுமொத்த ஒருமையிலான ஒரு இதுல இருந்து நமக்கு எல்லாமே பிரிந்து பிரிந்து செயல்படுகின்றன. அதனாலதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் த பீயிங் ஃப்ரம் இட்ஸ் ஓன் இன்டெகிராலிட்டி அப்படிங்கிறார். இதுதான் வந்து இக்னோரன்ஸினுடைய காரணம். அது மாத்திரம் இல்லை, என்டையர் ரியாலிட்டி. நமக்குள்ள மாத்திரம் அந்த டிவைன் ரியாலிட்டி இல்லை, என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே டிவைன் ரியாலிட்டி தான். அதிலிருந்தும் நான் பிரிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த பிரிவு என்பது என்னுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்கள்லையும் மாத்திரம் காணப்படலை, நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த புற உலகில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளிடமும் நான் பிரிந்திருக்கின்றேன். இதைத்தான் பகவான் சொல்றார். இட்ஸ் டிஸ்டிங்டிவ் கேரக்டர். எது அப்படின்னா இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய டிஸ்டிங்டிவ் கேரக்டர் என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் த பீயிங் ஃப்ரம் இட்ஸ் ஓன் இன்டெகிராலிட்டி அண்ட் த என்டையர் ரியாலிட்டி. அதனுடைய எல்லைகள் எதனால தீர்மானிக்கப்படுகின்றன? என்னுடைய அறியாமையினுடைய எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா எதனால் தீர்மானிக்கப்படுகின்றன? என்னுடைய கான்சியஸ்னஸ் வந்து பிரிந்து பிரிந்து செயல்படும் பொழுது மைண்ட் வந்து ஒரு லெவல்ல, என்னுடைய கான்சியஸ்னஸ் மைண்ட் வந்து மற்ற மைண்ட்லேருந்து பிரியும் பொழுது அது ஒரு எல்லையை வகுக்கின்றது. என்னுடைய பிராணமயம் மற்ற பிராணமயத்திலிருந்து பிரிந்து செயல்படும் போது அது ஒரு எல்லையை வகுக்கின்றது. உடலும் அப்படித்தான். ஸோ அறியாமையினுடைய எல்லைகள் வந்து எதன் மூலமாக தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னா செப்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்சியஸ்னஸ். செப்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? பகவான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா படிச்சாதான் புரியும். ஃபார் இட் ஷட்ஸ் அஸ் டு அவர் ட்ரூ செல்ஃப் அண்ட் டு த ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறார். ஒரே வார்த்தை தான், ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். ஃபார் த செப்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்சியஸ்னஸ், its boundaries are determined by the separative development of the consciousness. ஒரு அறியாமை என்ன செய்கின்றது? For it shuts us to a true self and to the true self அப்படிங்கிறார். and whole nature of things அப்படிங்கிறார். ட்ரூ செல்ஃப்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் சைக்கிக் பீயிங்கோட நம்ம வந்து முற்றிலும் தொடர்பு இல்லாம இருக்கிறோம். ஏன்? அறியாமையில் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, டு த ட்ரூ செல்ஃப் அப்படிங்கிறது எல்லாத்திட்டையும் இருக்கக்கூடிய ட்ரூ செல்ஃபோடையும் நம்ம உண்மையான அந்த ஆண்மனனுடன் நம்ம வந்து தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறோம். எல்லாரையும் மேற்புறத்தில் வடிவங்கள், உருவங்கள், பெயர்கள், பல்வேறு அடையாளங்களை குத்தி அந்த அடையாளத்தின் மூலமாக தான் அவரை பார்க்குறோம். நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர், எகைன் அதுக்குள்ள பெரிய வெவ்வேறு செக்ஸு, இந்த நிறத்தை சேர்ந்தவர், இது மாதிரி நிறைய பிரித்து அப்படி தான் பார்க்குறோமே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் அவர் ஒரு டிவைன் பீயிங் அப்படின்னு பார்க்கறது இல்லை. அதுதான் சொல்றாரு. இட் ஷட்ஸ் அஸ் டு அவர் ட்ரூ செல்ஃப் அண்ட் டு த ட்ரூ செல்ஃப் அண்ட் டு த ட்ரூ செல்ஃப், அவர் ட்ரூ செல்ஃப் அண்ட் டு த ட்ரூ செல்ஃப் அண்ட் ஹோல் நேச்சர் ஆஃப் திங்ஸ். எங்கும் பரவியுள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியோடையும் நம்ம வந்து தனித்து இருக்கிறோம். and obliges us to live in an apparent surface existence. இதன் காரணமாக நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறும் நம்மளுடைய புற வாழ்வுல தான் இருக்கிறோம். புற அமைப்பில் தான் நம்ம வாழ்க்கையை ஓடுகின்றது. எல்லாருக்கும் அப்படிதான். இப்ப நம்ம வந்து ஒரு உண்மையை தேடுகின்றோம். ஒரு தேடுதல் நமக்குள்ளேயே வருகின்றது. ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கரா இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படிங்கிற முறையில் நம்மளுடைய பார்வை எங்கே திரும்புது? ஒன்ஸ் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னு பண்ணாலே நம்ம பார்வை நம்மைக்கு உள்ளே திரும்ப ஆரம்பிச்சிருது.
இதுல பல்வேறு நிலைகள்ல பல்வேறு சாதகர்கள் பயணிக்கிறோம். சாதகர்களா நம்ம வந்து சாதனை இதில் ஈடுபட்டவர்களாக பயணிக்கின்றோம். பல்வேறு பல்வேறு நபர்கள் பல்வேறு நிலையில இருக்கின்றார்கள், அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அது மாதிரி நம்மளுடைய பார்வை வந்து உன்முகமாக திரும்பும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, அந்த முழுமையை நோக்கி திரும்புறோம். எதை நோக்கி திரும்புகின்றோம்? இப்போ பிரிவைப்பட்ட நிலையில் இருப்பது, இந்த நிலையிலிருந்து அந்த முழுமை ஒருங்கிணைந்த நிலையை நோக்கி திரும்புகின்றோம். அதுவும் we make a turn, அவ்வளவுதான். ரிட்டர்ன் திரும்புகின்றோம். ரிட்டர்ன் திரும்பி அதே நிலைக்கு, அந்த ஒருங்கிணைந்த நிலைக்கு திரும்புவது. ரிட்டர்ன், ஐ எம் சாரி, பகவான் என்ன சொல்றார்? ரிட்டர்ன் அப்படிங்கிறார், முழுமையாக திரும்புவது. ரிட்டர்ன், ப்ராக்ரஸ் டு இன்டெகிராலிட்டி. இப்ப இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ல இருந்து அந்த ஒருங்கிணைந்த நிலைக்கு நம்ம திரும்புவது. அப்புறம் நம்மை பீடித்துள்ள அந்த வரம்புகள் எல்லாம் மறைவது. இந்த அம்சங்கள்லாம் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நிலையில நம்ம எல்லாத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கிறோம். இது வந்து டிவிசிவ், இந்த ஸ்டேட் ஆஃப் டிவிசிவ் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருக்கு. எல்லாமே தனித்தனியா உணர்கிறோம். நம்முடைய ஜீவனிலேயே நாமே பிரிவுபட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல தனித்து காணப்படுகின்றோம். இது ஒரு நிலை. இதுக்கு ஆப்போசிட் நிலையும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் ஆர் ப்ராக்ரஸ் டு இன்டெகிராலிட்டி. அந்த ஒருமித்த நிலையை எட்டுதல். நம்மை சார்ந்துள்ள வரம்புகளுக்குள்ளே இல்லாம நம்மளுடைய உணர்வு நிலையை வந்து எங்கும் வியாபித்து செயல்படுதல். அதுதான் டிசப்பியரன்ஸ் ஆஃப் த லிமிட்டேஷன். இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? தனித்திருக்கும் தன்மை வந்து அங்கு மறைந்து போகின்றது. அங்க வந்து ஒரு யூனிட்டி வருது. பிரேக்கிங் டவுன் ஆஃப் செப்பரேட்டிவ்னஸ். எல்லைகள் கடந்து நம்ம ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள நம்ம செயல்படுறதுல அந்த எல்லைகள் தகர்ந்து போகின்றன. அண்ட் ஓவர் பாசிங் ஆஃப் பவுண்டரிஸ். ரெக்கவரி ஆஃப் அவர் எசென்ஷியல் அண்ட் ஹோல் ரியாலிட்டி. நம்ம உடனே நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டி உடனே ரியலைஸ் பண்றோம். அது மாத்திரம் இல்ல, எங்கும் வியாபித்துள்ள அந்த இறைமேமையை நம்ம ரியலைஸ் பண்றோம். ஸோ இந்த அம்சங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, recovery of our essential and whole reality must be the sign and opposite character of the inner turn towards knowledge. ப்ரீவியஸா இருக்கிற நிலைக்கு எதிரான நிலையாக இருக்கின்றது. எப்ப அப்படின்னா, நம்ம அந்த முழு ஞானத்தை நோக்கி உன்முகமாக திரும்பும் பொழுது இத்தகைய அம்சங்களை அடைகின்றோம் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ அடுத்த கேள்வி எழுதும், இதெல்லாம் நம்ம எப்ப அடைவது? ரொம்ப ஒரு இது நம்ம மனிதனால சாத்தியப்பட முடியாத நிலையில இருக்கு. ரொம்ப டால் ஆர்டரா இருக்குது. இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கும் அதுக்கு சாத்தியமா அப்படின்னா, சாத்தியமா இருக்கிறதுனால தான் பகவான் இந்த லைவ் டிவைனே எழுதியிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சாத்தியமா இல்லை, வெறும் தியரி, லாஃப்டி தியரி அப்படின்னா இவர் எழுதியிருக்கவே மாட்டார். ஒரு 80 வயசு ஆன ஒருத்தர் கேட்கிறார், பகவான்கிட்ட கேட்கிறார், 80 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் இப்பதான் முயற்சி செய்ய போறேன் இந்த சாதனையில, இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பாக அப்படிங்கிறார் பகவான். இது வயது ஒரு பொருட்டே இல்லை. இட்ஸ் நாட் டூ லேட், யூ ஸ்டார்ட் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆரம்பிக்கிற வேலை வந்து இந்த பிறவியோட முடிஞ்சிடாது அப்படிங்கிறார். அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இட் இஸ் ஃபார் எவர். இந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து கூடவே வரும் அப்படிங்கிறார். அதனால இந்த முயற்சி வந்து ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்வுல ஒரு ஜீவனோட முடிந்து விடாது. இட் இஸ் தொடர்ந்து அதனுடைய ப்ராக்ரஸ் வந்து நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும். அடுத்தது போகலாம். There must be a replacement of a limited and separative by an essential and integral consciousness identified with the original truth and the whole truth of self and existence. The integral knowledge is something that is already there in the integral reality. It is not a new
or still non-existent thing that has to be created, acquired, learned, invented, or built up by the mind. It must rather be discovered or uncovered. It is a truth that is self-revealed to a spiritual endeavor. For it is there veiled in our deeper and greater self. It is the very stuff of our own spiritual consciousness, and it is by awakening to it, even in our surface self, that we have to possess it. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Our limited and separative consciousness must be replaced by an essential, that is psychic and integral consciousness. It must be identified with the original truth, the truth soul within, the true soul within, and the whole truth of self and existence. That is, it must be identified not only with the true self within, but with the self of all existences. The integral knowledge is already there in the integral reality. When the divine is omnipresent and omniscient, knowledge must be inherent in all existences. It is not something new or a still non-existent thing that has to be created, acquired, learned, invented, or built up by the mind. It must rather be discovered or uncovered. It is a truth that reveals itself to a spiritual endeavor. It is because the truth is veiled in our deeper and greater self. This truth is the very stuff of our spiritual consciousness. We should be aware of it not only in our deeper self, but also in our surface self. Being aware of it, we should possess it. Thank you, sir. Thank you. இப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான், என்னுடையது, என்னுடைய இமோஷன்ஸ், என்னுடைய உடல், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய பொசஷன்ஸ் அப்படின்னு லிமிட்டடா இருக்கு. செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த நான்கிறது எது? இப்ப எப்படி இருக்கு? நான்கிறது எதை வச்சு நான் என்னோட நான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நோ டவுட் என்னுடைய பெயர். பட் அதுக்கு பெயருக்கு பின்னாடி அந்த ஈகோ, நான் அந்த ஈகோ அப்படிங்கிறது நெகட்டிவா சொல்லக்கூடாது. ஈகோன்னா என்னன்னா, மற்ற அமைப்புகளிடமிருந்து தனித்து வேறுபட்டு இருக்கும் இந்த பெயரை கொண்ட நான், அதுதான் ஈகோ. ஈகோ அப்படிங்கிறது தான் என்கின்ற அந்த உணர்வு. ஈகோயிஸ்டிக் ஈகோயிசம்ங்கிறது வேற, ஈகோங்கிறது வேற. ஈகோ அப்படிங்கிறது செப்பரேட் ஐடென்டிட்டி. இந்த ஈகோங்கிறது இயற்கையினால் ஒரு காரணத்திற்காக நமக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது. நான் மற்ற அமைப்புகளிலிருந்து தனியே இருக்கும் நான், தனித்திருக்கும் நான் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். அதுதான் செப்பரேட்டிவ் கான்சியஸ்னஸ். அதுக்கு பதிலாக நான்கிறது ஈகோ அப்படிங்கிறதுக்கு இல்லாம, நான்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் அப்படிங்கிற, அதுதான் நான். ஹூவமைன் அந்த உள்ள போக 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 நேச்சுரலி எந்த ட்ரூத்துக்கு நம்ம எதை ரீச் பண்ணுவோம், தட் ரியல் ட்ரூத், நம்ம செல்ஃப் தான் நான் அப்படிங்கிற ட்ரூத்துக்கு நம்ம ரீச் பண்ணுவோம் அல்டிமேட்டா. ஸோ அது குறித்த அதுதான் எசென்ஷியல் கான்சியஸ்னஸ். எசென்ஷியல் கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம்னா, த கான்சியஸ்னஸ் ஆஃப் த எசன்ஸ் ஆஃப் யுவர் பீயிங். சைக்கிக் கான்சியஸ்னஸ், அதுதான் எசென்ஷியல் கான்சியஸ்னஸ். அப்புறம் இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ். இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சைக்கிக் பீயிங்கை வெறும் அந்த ஆழமான பகுதிகளில் மாத்திரம் உணர்வது இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ் கிடையாது. சைக்கிக் பீயிங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட்டை நம்மளுடைய ஜீவனினுடைய அனைத்து பகுதிகளிலும் உணர்வது, அதுதான் இன்டெக்ரல் கான்சியஸ்னஸ். சைக்கிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னா சைக்கிக் பீயிங் இருப்பதை நாம் உணர்வது, அந்த தளத்திற்கு போய் நம்ம அதனுடன் தொடர்பு கொள்வது.
அந்த சைத்திய புருஷனுடைய அந்த தன்மையை, சைத்திய தன்மையை எல்லா ஜீவனினுடைய அனைத்து பகுதிகளிலும் உணர்வதுதான் வந்து இன்டெகிரல் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய ஜீவனுடைய ஒட்டு மொத்தமும் அந்த டிவைன் எலிமெண்ட் தான் அப்படின்னு உணர்வதுதான் இன்டெகிரல் கான்சியஸ்னஸ். இதை வந்து பகவான் வந்து வேறொரு விதமா எப்படி இன்டெகிரல் கான்சியஸ்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னா, இதை பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன வார்த்தையை உபயோகிக்கின்றார்? சைக்கிசைசேஷன் அப்படிங்கிறார். நம்முடைய மனம், உடல், பிராணமை, அது மூன்றையும் அந்த சைத்திய புருஷனினுடைய முழு ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து செயல்பட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஜீவன்ல வந்து உணர்வு நிலையில பிளவே இருக்காது, இன்டெகிரலா செயல்படும். ஸோ இன்டெகிரல் கான்சியஸ்னஸ் அதற்கு மாற்றணும். அப்புறம் நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன், ட்ரூ சோல், அதனுடன் நம்மளுடைய அந்த பிரிவுபட்ட உணர்வு நிலை வந்து அடையாளம் கண்டு கொண்டால் மாத்திரம் பத்தாது, அனைவரிடமும் உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட், அந்த சோல், அவை அனைத்துடனும் அது அடையாளம் கண்டு ஒருமித்து இருக்கணும். It must be identified with the original truth and the whole truth of self and existence. அதுதான் அப்பதான் வந்து நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டெகிரல் நாலேஜ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த இன்டெகிரல் நாலேஜ் வந்து சர்டன்லி இது வந்து மனம் சார்ந்த நாலேஜ் கிடையாது. புத்தகங்களை படிப்பதன் மூலமோ சாஸ்திர ஞானத்தின் மூலமாகவோ இந்த இன்டெகிரல் நாலேஜ் நமக்கு கிட்டாது. இன்டெகிரல் நாலேஜ் என்பது என்ன அப்படின்னா, அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது, எங்கும் இருக்கக்கூடிய அந்த இறை மேய்மையில அதோட நூடவே இருப்பதுதான் இன்டெகிரல் நாலேஜ். ஏன்னா அந்த டிவைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எங்கும் வியாபித்திருக்கின்றது, ஆம்னி பிரசன்டா இருக்கு. அது சர்வ ஞானத்தையும் கொண்டதாக இருக்கின்றது, ஆம்னிஷியன்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஞானமும் பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் பி இன்ஹெரண்ட். எல்லா அமைப்புகளுக்கு உள்ளேயும் அந்த ஞானமும் இருக்கணும் இல்லையா? ஞானம் என்ன அர்த்தம் இந்த இன்டெகிரல் நாலேஜ் ஆஃப் த ரியல் செல்ஃப், தன்னை குறித்த, தன்னுடைய உண்மையான இருப்பு குறித்த அந்த ஞானம் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கணும். அது ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய நாலேஜ் கிடையாது. அது இட் இஸ் நாட் சம்திங் விச் கேன் பி கிரியேட்டட், acquired or learned or invented or built up by the mind அப்படிங்கிறார். இது எதனாலே உருவாக்க முடியாது. இது ஆல்ரெடி இருக்குது, உள்ள இருக்குது. அது தன்னை மெல்ல 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 வெளிப்படுத்தும். அது எப்படி வெளிப்படுத்தும்? நம்மளுடைய ஆன்மீக முயற்சியின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தும். Again it requires divine grace. நம்ம சைட்ல நம்ம aspiration from below, a call from below and the answer of the divine grace from above. பகவான் சொல்ற மாதிரி ரெண்டும் இருக்கும்பொழுது நேச்சுரலி உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் நாலேஜ் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இட் மஸ்ட் ராதர் பி டிஸ்கவர்ட் ஆர் அன்கவர்ட். அது உண்மை. இட் இஸ் a truth that reveals itself to a spiritual endeavor. ஆன்மீக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அந்த உண்மை வந்து தானாக மெல்ல 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 அப்படியே வெளிக்காட்டும். அப்படியே ஸோ இட் இஸ் செல்ஃப் ரிவீலிங். இந்த ட்ரூத் எப்படி இருக்கு? செல்ஃப் ரிவீலிங்கா இருக்கு அந்த நாலேஜ். ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கு நம்மளுடைய டீப்பர் அண்ட் கிரேட்டர் செல்ஃப்ல, ஆழமான பகுதியில் இந்த உண்மை ஏற்கனவே அது இருப்பதனால அது நம்மளுடைய ஆன்மீக முயற்சியின் மூலம் மெல்ல 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 அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறாங்க. இந்த உண்மைதான் வந்து நம்முடைய ஆன்மீக உணர்வு நிலையினுடைய ஒரு முழு அம்சமாகும். அதனால்தான் இந்த உண்மையினால்தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக உணர்வு நிலையும் இந்த உண்மையைத்தான் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இதனால்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக உணர்வு நிலையில இந்த 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 ட்ரூத் இதுதான் இருக்கின்றது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த உண்மையை வந்து நமக்கு இந்த அவேர்னஸ் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய டீப்பர் செல்ஃப், சைக்கிக் பீயிங் ஆழத்திற்கு சென்று அங்கே இதை வந்து நம்ம ஒரு சித்தியாக அடைந்தால் மாத்திரம் பத்தாது. நம்ம இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுடைய மேற்புற சர்ஃபேஸ் செல்ஃப்லையும் வரணும். அவேர்னஸ் மாத்திரம் வந்தால் பத்தாது, இதை வந்து நம்ம வந்து முழுவதுமாக நம்ம அதை அடையணும் அப்படிங்கிறார்.
Being aware of it, we should possess it. It is a very stuff of our own spiritual consciousness, and it is by awaking to it, even in our surface self, that we have to possess it அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் சித்தி. அடுத்தது போகலாம். There is an integral self-knowledge that we have to recover. And because the world self also is our self, an integral world knowledge, a knowledge that can be learned or constructed by the mind, exists and has its value. But that is not what is meant when we speak of the knowledge and the ignorance. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. There is an integral self-knowledge that we must recover. Integral self-knowledge means our own consciousness is turned to the true self within. Besides, we must recover an integral world knowledge because the world self is also our self. The knowledge that can be learned or constructed by the mind exists. But what is meant when That is not. but that is not what is meant when we speak of the knowledge and the ignorance. Thank you, sir. Thank you, madam. ஸோ நம்ம எதை வந்து நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜ். இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜ் நம்மளுடைய ரியல் செல்ஃப் குறித்த நாலேஜ். அதை வந்து இன்டெகிரலாக கொண்டு வரணும். நாட் ஓன்லி அது பகவான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரியல் ஆழமான பகுதிகளில் மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சர்ஃபேஸ் செல்ஃப்லையும் இந்த அவேர்னஸ் வரணும். அவேர்னஸ் ஆஃப் ரியல் செல்ஃப் வந்தால் தான் இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜ் ஆகிடும். வெறும் மியர் செல்ஃப் நாலேஜ் பத்தாது. இந்த வேர்டு நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். இன்டெகிரல் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். அது என்ன பார்க்குறோன்னா, நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஜீவனாக இருந்தாலும் அதனுடைய அனைத்து தளங்களிலும் அதுதான் அர்த்தம். பிரபஞ்சமாக இருந்தாலும் அனைத்து தளங்களிலும் அதுதான் அர்த்தம். அனைத்து தளங்களிலும் அதை நம்ம எட்டணும். அந்த நாலேஜ் வேணும். தெர் இஸ் an integral செல்ஃப் நாலேஜ். இதை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இதை இழந்து இருக்கோம். we must recover. நம்முடைய ஹோல் கான்சியஸ்னஸும் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூ செல்ஃப், அதை நோக்கி திரும்பி இருக்கணும். அதுதான் வந்து ரியல் இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜ். இதுல எது முக்கியம்? நாட் மியர் அக்விசிஷன் ஆஃப் மென்டல் நாலேஜ், பட் தேர் ஷுட் பி எ சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் முக்கியம். இது மாத்திரம் பார்த்தா இன்டெகிரல் செல்ஃப் நாலேஜ் மாத்திரம் பத்தாது. இன்டெகிரல் வேர்ல்டு நாலேஜ் வேணும். இன்டெகிரல் வேர்ல்டு நாலேஜ் என்ன அர்த்தம்? நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டா இல்லை ஜென்ரல் நாலேஜா, உலக அறிவா கிடையாது. இந்த உலகம் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை குறித்த அந்த ரியலைசேஷன் சித்தி, அந்த ஒரு அவேர்னஸ் வருது. எல்லா இடத்துலையும் இருக்கிறதும் டிவைன் தான். அனைத்து மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடியும் அதே சேம் டிவைன் ரியாலிட்டி தான் அப்படிங்கிற நாலேஜ். இதுதான் வந்து அது வந்து இன்டெகிரல் வேர்ல்ட் நாலேஜ்னா எல்லா தளங்களிலும் அடிமட்ட நிலையிலிருந்து உயர் தளங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைன் தான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ். we must recover an integral world knowledge. ஏன் அப்படின்னா the world self is also our self. உலகம் என்பது பிரபஞ்சம் என்பது வேற, நாம் வேறு என்பது வேற அப்படிங்கிறது கிடையாது. இந்த செல்ஃப் வந்து நமக்குள்ளேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லாம் கடந்த நிலையிலும் இருக்கின்றது. ஒரே செல்ஃப் தான் எல்லா 3 நிலைகளிலும் காணப்படுகின்றது. அப்படின்னா மென்டல் நாலேஜ் பத்தி என்ன? மென்டல் நாலேஜ் வந்து மனிதனுக்கு தேவையா அப்படின்னா அதுவும் இருக்கு. மென்டல் நாலேஜும் இருக்குது. பட் மென்டல் நாலேஜ் வேற, இந்த நாலேஜ் வேற அப்படின்னு பகவான் கிளாரிஃபை பண்றார். பகவான் வந்து இது வந்து கிளாரிஃபை பண்றார். A knowledge that can be learned or constructed by the mind exists and has its value. அதுக்காக நம்ம படிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம்,
அப்படின்னு நம்ம அப்ப இப்ப இதெல்லாம் படிக்கலன்னு நமக்கு தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது. அதான் இங்க இன்டெகிரல் யோகால பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடட், இதுல எல்லாமே இன்க்ளூடட். ஆனா அதையும் தாண்டி போகணும், அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூட், நத்திங் டு பி ரிஜெக்டட் ஹியரிங், ஆல் டு பி டிரான்சென்டட் நம்ம படிக்கிறோம். அது போல எதுவுமே ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்க. மைண்ட் மென்டல் நாலேஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், இட் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. பட் நம்ம இங்க மீன் பண்றது அது இல்லை அப்படிங்கிறாரு. தட் இஸ் நாட் வாட் இஸ் மென் பை வென் வி ஸ்பீக் ஆஃப் த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். இங்க இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து நாலேஜ் ஆஃப் த டிவைன் இன் ஆல், நாலேஜ் ஆஃப் த யூனிட்டி, யூனிஃபைடு கான்சியஸ்னஸ்ல கிடைக்கக்கூடிய நாலேஜ், அதுதான் நாலேஜ். இக்னோரன்ஸ்ன்னா அது இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த சாப்டர்ல ரொம்ப ஆழமான கருத்துக்களையுடைய இந்த சாப்டர். இனிமே போக போக பார்த்தோம் இல்லையா, எப்போ எல்லா நிலையிலும் பார்க்குறோம். இருந்தாலும் பகவான் வந்து இங்க பார்ட் 2ல வந்து த நாலேஜ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம அடுத்த செஷன்லேருந்து பேராகிராஃப் 2க்கு உள்ள போகலாம். நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.